தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டுடைய கடைசி மாதத்திலே கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 11 மாதங்கள் நம்மை பத்திரமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்த செய்தியோடு கர்த்தர் நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை சித்திக்க செய்வார். நிச்சயமாக அதைக்கு வாய்க்க செய்வார். கர்த்தர் நம்முடைய காரியங்களுக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு நிச்சயமாக அருளுவார். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையே காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அவராலே மாத்திரமே வரும். முயற்சிகள் நம்முடையதாக இருந்தாலும் ஜெயம் கர்த்தருடையது. நிச்சயமாக அவர் இந்த மாதத்தில் நம்ம எதிர்பார்த்த எல்லா காரியங்களுக்கும் ஜெயத்தை கொடுத்து ஜெயத்தோடு இந்த 2025ஆம் வருஷத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக கற்றுக் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலோட கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் காரியங்கள் எல்லாம் சித்திக்க பண்ணுகிற தெய்வமே, எங்களுடைய முயற்சிகள் பல வழியிலே நாங்கள் செயல்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, காரியத்தினுடைய முடிவு ஜெயம் உம்மாலே வருகிறது. ஆண்டவரே, நீர் ஜெயத்தின் தேவன், ஜெயத்தை கொடுக்கிறவர், நீர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அதனாலே நீர் எங்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாக தருவீர் என்று விசுவாசித்து இந்த மாதத்தின் செய்தியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையோடு எங்களோடு பேசும், இடைபடும். இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் போதுமானதாக, திருப்தியானதாக இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலே தம்முடைய காரியத்தை நம் வழியாக நிச்சயமாக நிறைவேற்றியே தீர்வார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் நின்று நாட்களாக ஜெபித்து போராடி பிரயாசப்படுகிற அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த மாசத்துல ஜெயத்தை நிச்சயமாக தருவார். காரிய சித்தி நிச்சயமாக கர்த்தரால் உண்டாகும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மனிதனுடைய முயற்சிக்கு அடையாளம். மனிதர்களாகிய நாம் என்னதான் முயன்றாலும் வெற்றியை தருவது தேவன் தான். தேவனுக்குள்ளே தேவன் வழியாக நாம் எடுக்கிற முயற்சிகளில் நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் பார்ப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம். 12வது மாதம் தேவனாலே நமக்கு ஜெயம் உண்டாகிற மாதம். உங்கள் முயற்சிகளுக்கு, உங்களுடைய பிரயாசங்களுக்கு, ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற மாதம் தான் இந்த 12வது மாதம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்காக பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ரோமர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சீக்கிரமாகவே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறவர் அல்ல. ஏற்ற வேளையிலே தம்முடைய காரியத்தை அழகாக நேர்த்தியாக நிறைவேற்றி கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அன்னாளுடைய வாழ்க்கையிலே காரியம் கர்த்தரால் வாய்த்தது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே காரியத்தை தேவனே வாய்க்க செய்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே காரியம் செம்மையானதாக, அருமையானதாக முடிந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ரெபேக்காளை பெண் பார்க்க போகும்பொழுது எலியேசர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். காரியம் கர்த்தராலே வந்ததினாலே ஈசாக்குடைய துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில ஆறுதல் நீங்கி துக்கம் அடைகிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, தாங்களாகவே எடுக்கிற முயற்சிகள், மற்ற சூழ்நிலைகளை பார்த்து எடுக்கிற முயற்சிகள், அவசரத்தினால் எடுக்கிற முயற்சிகள் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் இருக்கிற ஆறுதலையும் நிம்மதியும் இழந்து துக்கத்தில் தவித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் உண்டு. இந்த நல்ல கால வேளையில கர்த்தர் நமக்கு சொல்கிறார், நான் காரியத்தை வாய்க்க செய்கிறவன். காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். கர்த்தர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறவர். கர்த்தர் நம்முடைய குடும்ப காரியங்களை, நம்முடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்கிற ஆண்டவர். அன்னாளின் காரியம் கர்த்தராலே வாய்த்தது. அவளுடைய எல்லா பரியாசங்கள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாம் நீங்கி அவளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த 12வது மாதம் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகள் இது. யூதர்களுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. காரியம் மாறுதலாக முடிந்தது. காரணம் என்ன? தேவனிடத்துல காரியத்தை ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு மன்றாடினார்கள். நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாக பண்ணுவார்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் மரித்த பின்பு அவனுடைய ஸ்தானத்திலே மத்தியாசை சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற காலம் வரைக்கும் சீட்டு போடுகிற முறை அமலில் இருந்தது. அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட பின்பு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற செய்தியை கேட்டு சபை வழி நடத்தப்பட்டது. தேவனுடைய தாசர்கள் நடந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு அவர்கள் ஆலோசனை கேட்டு நடந்ததினாலே சீட்டு போட்ட முறை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தோடு சீட்டு போடுகிற முறை முடிவடைந்தது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறவர், காரியங்களை நமக்கு நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறவர். சீட்டு போடுகிற முறையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்த வந்து விட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:18 நீங்க வாசிக்கும் போது சீட்டு போடுதல் பலவான்கள் நடுவே சிக்க அறுக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, சிக்கலான காரியங்களுக்கு சீட்டு போட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிக்கல்களே வராது. சிக்கல்கள் வருவதற்கு முன்பதாகவே அவர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி சமாதானமாக நடத்துகிற தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானோட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ணுகிறார், காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். சிக்கல் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியானுடைய ஆலோசனைக்கு இந்த 12வது மாதம் உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க காத்திருக்கும் போது ஒரு ஆலோசனை கொடுப்பார். சங்கீதம் 73:24 வாசிக்கிற பிரகாரம் உங்களுடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும். தேவனுடைய ஆலோசனை அதனுடைய முடிவு மகிமையாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த 12வது மாதத்துல நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய ஆலோசனை கற்றுக் கொடுத்து நடத்த போகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். காரிய சித்தி உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த செய்தி. காரிய சித்தி, காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாய்த்து அதை நாம் அனுபவிக்க தேவனிடத்துல அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க செய்ய வேண்டிய முதலாவது முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் உண்மையாய் அவரை விசுவாசிக்க வேண்டும். எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்துல 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல சாராள் உண்மையுள்ளவளாய் ஆண்டவரை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி விசுவாசித்து ஈசாக்கை பெற அவள் கர்ப்பம் தரித்தாள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் சொல்ல முக்கியமான காரியம், கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் உண்மையாய் விசுவாசிக்க வேண்டும். உண்மையுள்ள தேவனை நாம் உண்மையாய் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பார்க்க முடியும். காரியங்களை கர்த்தர் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். ஆனால் மன்னிக்க வேண்டும், சாராள் அந்த விசுவாசத்துக்குள்ளே வருவதற்கு 25 வருடங்கள் பிடித்தது, உண்மையாய் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலத்தில் நான் உடனே நிச்சயமா வருவேன், நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பான்னு சொன்ன உள்ளத்துல நகைக்கிறாள், சிரிக்கிறாள், பரியாசம் பண்ணுகிறாள். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வரல. கர்த்தரை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறார், காரியத்தை சித்திக்க செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனை உண்மையாய் விசுவாசிக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த விசுவாசத்தில் நாம் உண்மையா இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் காரியங்கள் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். ஆண்டவரை உண்மையாக நேசித்து உண்மையாக விசுவாசிக்க நாம் பழக வேண்டும். அதே நீங்க அதிகாரத்துல 18ஆம் வசனம் ஆதியாகமம் 18:18 தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவனே சாராளை பார்த்து கேட்கிறார். நம்முடைய தேவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். நம்மால என்னைக்கு முடியாதுன்னு உட்காரமா அன்னைக்கு தேவன் எழுந்திருப்பார் நம்முடைய வாழ்க்கையில. நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்திலே காரியங்களை சித்திக்க செய்வார். அது மட்டுமல்ல, காரியங்கள் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயமாக நமக்காக கர்த்தர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். உண்மையாய் விசுவாசித்த அன்னாள் செய்தது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அன்னாள் செய்த காரியத்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அவள் அப்புறமா போய் போஜனம் செய்தாள். அழுது இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணி முடித்த உடனே அவள் எழுந்து போய் போஜனம் செய்தாள். அது மட்டுமல்ல, அவள் அப்புறமா துக்கமுகமாக இருக்கவில்லை, சந்தோஷமா இருந்தா. சாப்பிட்டா சந்தோஷமா இருந்தா. ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை செய்வார். விசுவாசத்தை கிரியையில காண்பிக்க வேண்டும். அவள் கிரியையில காண்பித்தாள். மலர்ந்த முகத்தோடு இருந்தாள், சந்தோஷமாக இருந்தாள்.
ஆகாரம் புசித்தால் அதை குறித்து யோசிக்கவே இல்லை, விட்டுட்டா கர்த்தர்ட்ட. நாமும் கூட நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீது சாட்டி விட வேண்டும். எரேமியா 20:12 கர்த்தர் மேல நம்முடைய காரியத்தை எல்லாம் சாட்டி விட்டு நாம் அமைதியாய் சமாதானமாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த காலவெளி கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். இந்த 12வது மாதம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க, நீங்க நிம்மதியா இருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். உண்மையாய் அவரை விசுவாசித்து பாரத்தை அவர் மேல வச்சிருங்க. காரியத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட வச்சிட்டு இருக்காதீங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இரண்டாவதாக, காரியங்கள் சித்தி பெறுவதற்கு, காரிய சித்தி கர்த்தரால் உண்டாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உபாகம புஸ்தகம் 28 சொல்லப்பட்டிருக்கு, உண்மையாய் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். நாம் உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறோமா? ஆண்டவரை உண்மையாக நேசித்து அவருக்கு செவி கொடுப்பது என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படிவதை போல நடிப்பவர்கள் உண்டு, ஆனால் உண்மையாக கீழ்ப்படிவர்களை கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். உண்மையாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்காக எழும்புவார், காரியங்களை சித்தி வர செய்வார். நமக்காக காரிய சித்தி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரால் நாம் கர்த்தரிடத்துல உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். 1 நாளாகமம் 29:12 எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்தும் அவரால் கூடும். எல்லாரையும் மேன்மைப்படுத்திடுவார் ஆண்டவர். ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா உயர்த்திடுவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படிய வேண்டும். உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 1:33 கடைசி சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க மிகப்பெரிய ஆசீர்வாதம், தீமைக்கு பயப்படாம, புயலுக்கு பயப்படாம, பயங்கரங்களுக்கு பயப்படாம அமைதியா இருப்போம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். ஆண்டவருக்கு உண்மையா செவி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அமைதியா இருக்கும், சமாதானமா இருக்கும். சுத்தில 1000 புயல்கள் அடித்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க. கர்த்தருக்கு உண்மையா செவி கொடுங்க, கர்த்தர்ட்ட உண்மையா இருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுத்தான். முடிவு என்ன தெரியுமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 105 22 தன்னை அடிமைப்படுத்தின எஜமானை ஆளுகிற ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அவனை அடிமைப்படுத்தினவனுக்கே கர்த்தர் அவனை அதிபதி ஆகிட்டார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு அடிமையை அடுத்த நிமிஷமே ராஜாவாக மாற்ற தேவனால் முடியும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமக்கு பிரியமானபடி திருப்புகிறார். பார்வோனுடைய இருதயம் கர்த்தருடைய கையில நீர்க்கால்களை போல் இருந்தது, அதை யோசேப்புக்கு நேராக கர்த்தர் திருப்பி விட்டார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நமக்கு நேராக எதிராக இருக்கிற இருதயங்களை நமக்கு சாதகமாக திருப்ப தேவனால முடியும். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உண்மையா அவருக்கு செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார். உங்களுக்காக நிச்சயமா அதை கர்த்தர் செய்ய முடியும். இந்த விசுவாசிங்க, உண்மையா கர்த்தருக்கு செவி கொடுங்க, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார், உங்கள் காரியங்கள் சித்தி பெறும். கடைசியாக காரிய சித்தி உண்டாக நாம் உண்மையாய் இயேசுவை நேசிக்க வேண்டும். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படாமல் அன்பு கூறுவதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பயப்படாமல் நாம் அன்பு கூற வேண்டும். முழுமையான அன்பு, பூரணமான உண்மையான அன்பு யோவான் 3:16 வெளிப்பட்டுச்சு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நாம் கெட்டு போக கூடாது என்று உண்மையாக வெளிப்பட்ட அன்புதான் இயேசு. இயேசு நமக்காக வெளிப்பட்டு விட்டார். அதை தான் இந்த மாதம் நம்ம கொண்டாட போகிறோம். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ். இயேசு வெளிப்பட்ட நாள், மனு குலத்தை தேடி பரம தேவன் இறங்கி வந்த நாள், இம்மானுவேலர் நம்மோடு இருக்கும்படியாக பிறந்த தேவன் வெளிப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ். அதுலதான் உண்மையான அன்பு வெளிப்பட்டு, அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர்கிட்ட நாம உண்மையா அன்பு கூர்ந்தா நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். உண்மையாக அன்பு கூறுவதுன்னா என்ன? இயேசு நமக்காக தம்மையை கொடுத்தார், நாம் இயேசுக்காக நம்மை முழுசா கொடுத்துடணும். அதான் உண்மையான அன்பு. உங்க வாழ்க்கையில எல்லாமே இயேசுவாக இருந்தா உங்க காரியங்கள் தூசி மாதிரி பறந்து போயிட்டே இருக்கும். உங்க காரியங்கள் டக் டக் டக்கு நடந்து போயிட்டே இருக்கும். கர்த்தர் காரியங்கள் உடனடியாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைப்பார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, காரிய சித்தி பெறுவதற்கு நீ என்னிடத்துல உண்மையான அன்பு கூறு என்று சொல்கிறார்.
முழுமையான அன்பு கூறுகிறவர்கள் தங்களை வெறுப்பார்கள், பயம் அவர்களுக்குள்ள இருக்காது. எஸ்தரின் சரித்திரத்துல 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, மன்னிக்க வேண்டும், 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, அவள் துணிந்து பயம் இல்லாமல் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசித்தாள். யூத குலத்துக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்க அவள் தன்னுடைய ஜீவனை அற்பமாக நினைத்து துணிந்து அவள் தன் தேவனுடைய ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி துணிந்து செயல்பட்டாள். காரியம் மாறுதலாக முடிந்தது. கர்த்தரை நம்பி நீங்க துணிந்து முழுமையான அன்போடு அவர் மேல நீங்க வச்சு பயம் இல்லாம முன்னேறி கடந்து போனீங்க. அன்பில பயம் இல்லை. பயமில்லாத அன்பு துணிவை கொடுக்கும். நீங்க கர்த்தருக்காக துணிந்து முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாக காரியம் மாறுதலாக முடியும். அந்த இடத்துல எல்லாருக்கும் களிப்பும் விருந்து கொண்டாடுதலும் கொண்டாட்டமான நாட்களாக மாறி போச்சு. இந்த மாதம் கொண்டாட்டத்தின் மாதம். தேவன் நீங்க முழுமையா அன்பு கூர்ந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் மட்டும் உங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் கொண்டாட்டமாக மாற்றி விடுவார். கர்த்தர் தாம் இந்த வசனப்படி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனப்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உண்மையாய் நீங்க அவரை விசுவாசிக்கணும், முதலாவது. இரண்டாவது, நீங்க உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நீங்க கர்த்தர்ட்ட உண்மையாய் அன்பு கூறும்போது காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்துல ஆண்டவர் இந்த வருஷத்தோட கடைசி வாக்குத்தத்த செய்தி எங்களுக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் சித்தி பெற அனுக்கிரகம் பண்ணுவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அனுக்கிரகம் பண்ணி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா அப்படின்னு ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவர் ஏராளமான பிள்ளைகள் காரியங்கள் வாய்க்குமா என்று காத்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமா இருந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய நாமத்தினாலே அடியின் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.